Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி வீடியோவில் லேசாக செய்யக்கூடிய கொஞ்சம் இஃப்தார் ரெசிபீஸ் பார்ப்போம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் வீட்டிலே செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள் ஓடஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தந்திப்பேன், பார்த்துக்கோங்க. முதலாவது ரெசிபி லேசாக செய்யக்கூடிய இந்த மினி பிஸா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த பிஸா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஆட்டாமா மைதாமா ரெண்டும் கலந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஆட்டா மட்டும், அப்படி இல்லாட்டி மைதா மட்டும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பால் பவுடர், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நான் காட்டுற அந்த பதம் வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துடணும். இதை நீங்கள் நிறைய பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வெடிப்புகள் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்தாலே தாராளமாக போதுமைக்கும். உங்களோட ஈஸ்ட் வந்துட்டு நல்லா புது ஈஸ்ட் ஆயிக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி 10 நிமிஷம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. மேலால் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு மணித்தியாலம் இது நல்லா டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் விட்டுறணும். இன்றைக்கி இந்த பிஸாக்கு ஃபில்லிங் வந்துட்டு நான் கோழியை உப்பு மிளகு மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயில் இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எப்படி ஃபில்லிங் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே பிஸா வீடியோ கொண்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரியாக ஒரு ஹவருக்கு பிறகு இப்படி நல்லா பஞ்ச் பண்ணி காற்றெல்லாம் வெளியே விட்டுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு சைஸ் போல்ஸாக பிடிச்சி ட்ரேயை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இப்படி அடுக்கிக்கணும். அதுக்கு பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி கிளாஸால் இப்படி தட்டிக்கலும் கஷ்டம் அப்படின்னா, இல்லாட்டி கையாலையும் உங்களுக்கு தட்டேலும் ஒரு ஃபோக் வச்சு நடுவில் கொஞ்சம் குத்தி விட்டுறணும். பிஸா சோஸ் ரெசிபியும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. அதை போட்டுட்டு ஒரு முட்டையை பீட் பண்ணி இப்படி ஓரத்தில் ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் வந்துட்டு அழகாக கிடைக்கும். அதுக்கு பிறகு ஃபில்லிங்கை இப்போ நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு வச்சுக்கலும், உங்களுக்கு விருப்பமான மாதிரி வச்சுக்கலும். பிஸா சோஸ் செய்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னா தாராளமாக தக்காளி சோஸ் கூட உங்களுக்கு வச்சுக்கலும், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். மேலால் நான் கொஞ்சம் வீட்டிலே செஞ்ச மொசரெல்லா தான் இப்படி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி அந்த முக்கோண சீஸ், அப்படி இல்லாட்டி மயோனைஸ் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழகாய்க்கட்டும் அப்படின்ட்டு எள்ளு தூவிக்கிறேன். விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு இதை ஸ்கிப் பண்ணிடலாம். 200 பாகை செல்சியஸ் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணின அவனில் 15 நிமிஷம் அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்தால் போதும். அவன் பொறுத்து சூட்டளவு நேரளவு வித்தியாசப்படையலாம். அப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எங்களோட மினி ஈஸி பிஸா வந்துட்டு ரெடி ஆயிரும். இன்ஷால்லா இந்த ரெசிபியை கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த லேசான பட்டர்ஸ்காட்ச் புடிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சீனியை தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அளவான நெருப்பு வச்சு நல்லா கருக்கி எடுத்துடணும். நிறைய கருகிட்டு அப்படின்னாலும் கசப்பாயிரும். நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் கருக்கிட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு பிறகு நல்லா பறந்த ஒரு பாத்திரத்தில் இப்படி ஊற்றி நல்லா ஆற விட்டுறணும். ஆறினத்துக்கு பிறகு இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும். அப்போ அதை உடச்சி நல்லா தூள் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ அந்தளவுக்கு தூள் பண்ணிக்கணும். நான் இப்படி இந்த கல்லூரலில் போட்டு இடித்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட நல்ல உருட்டுக்கட்டை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ அந்தளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் இருங்குமா அதோட பால்மா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும்.
கட்டாயமாக உங்களோட மிக்ஸி வந்துட்டு நல்லா வைக்கணும், ஒரேடியாக அரைச்சி கொட்டணும். லேசாக சூடாயிடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் கட்டி கட்டி மாதிரி வரும், பரவாயில்ல, நீங்கள் அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் சுடுதண்ணி ஊற்றக்கல அது கரைஞ்சிரும். நான் இன்றைக்கி சுடுதண்ணியில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமாக பால் சேர்த்துக்கலும், இளம் சூடான பால், அப்படி இல்லாட்டி மில்க் மேட் கூட சேர்த்துக்கலும். சீனி தேவை அப்படின்டா விரும்பின அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விரும்பின அளவு இருக்கமாக காய்ச்சிட்டு கொஞ்சம் கஜுவை வறுத்துட்டு இப்படி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுற கப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த பவுடரை வந்துட்டு உங்களுக்கு நிறைய நாளைக்கு வெளியே ஸ்டோர் பண்ணிடலாம், ஃப்ரிட்ஜில் அதை விட கூடின நாளைக்கு ஸ்டோர் பண்ணிடலாம். இன்ஷால்லா இந்த ரெசிபியையும் கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்ததான் இந்த லேசான பன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஈஸ்ட், சீனி, அதுக்கப்புறம் இளம் சூடான பால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஈஸ்ட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் சின்ன சைஸில் 2 முட்டை சேர்த்திக்கிறேன், பெரிய சைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 1 தாராளமாக போதுமைக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பன் செய்கிறதுக்கும் ஆட்டா மைதா 2 மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஆட்டா மட்டும், அப்படி இல்லாட்டி மைதா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே கரைச்சி வச்ச ஈஸ்ட் மிக்ஸ்சரையும் ஊற்றி மாவை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு கட்டாயமாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதை மூடி 1லேருந்து 2 மணித்தியாலம் மாவு வந்துட்டு நல்லா டபுள் சைஸாக பொங்கி வர வரைக்கும் மூடி வச்சிடணும். அதுக்கிடையில் இந்த பன்னுக்கு கறி செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் கடுகை வெடிக்க விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து லேசாக வதக்கிக்கணும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலர் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கட்டர் தூள்னு சொல்லுவோம் இல்லையா, துண்டு மிளகாய். உங்களுக்கு இன்னும் மசாலா பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம், நான் இது 3 மட்டும்தான் சேர்ப்பேன். அதோட உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் போட்டு அவிச்சு வச்சுக்கிற சிக்கன் பீசஸை போட்டு இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிடணும். அதோட அவிச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கிற கிழங்கு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். கிழங்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சிக்கன் மட்டும் போட்டு கூட இந்த கறி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கறி ரெடி ஆயிரும். சரியாக 2 மணித்தியாலத்தில் என் மாவு வந்துட்டு நல்லா டபுள் சைஸாக பொங்கி இருந்துச்சு. இப்படி பஞ்ச் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி போர்ஷன்ஸ் வந்துட்டு பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த பண்ணை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் விருப்பமோ அந்த சைஸில் செஞ்சுக்கலாம். ஒட்டிச்சு அப்படின்னா கீழால் கொஞ்சம் நல்லா தொளிச்சுக்கோங்க. கடைசி ஓரத்துக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணியை ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. பண்ணை செஞ்சு ஒரு 15 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் பொங்கி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் பண்ணிடலாம். அவனை 180 பாகை செல்சியஸ் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலால் மில்க் வாஷ் அப்படி இல்லாட்டி எக் வாஷ் பண்ணிடலாம். மில்க் வாஷ் அப்படின்னா பாலுக்கு கொஞ்சம் சீனி கலந்துட்டு அதை ப்ரஷ் பண்ணிக்கிறேன். தேவை அப்படின்னா எள்ளு தூவிக்கலும் இல்லாட்டி விட்டுறலும். மிடில் ரேக்கில் வச்சு 180 பாகை செல்சியஸ் 15லேருந்து 20 நிமிஷம் ஒவ்வொரு அவன் பொறுத்து சூட்டளவு நேரளவு வித்தியாசப்படையிலும் அவசரமாகவே பண்ணை வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வேணுமெண்டா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரினை மேலால் ப்ரஷ் பண்ணி விடையிலும்.
அடுத்ததாக இந்த பேக் பண்ணுற பேட்டீஸ் எப்படி செய்கிற அப்படின்னு பார்ப்போம். இந்த பேட்டீஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஆட்டாமா மைதாமா மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஏதாலும் ஒரு மாவால் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பட்டர், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் போட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு இறுக்கமான மாக்கலவையை இப்படி கலந்து எடுத்துடணும். இது உங்களுக்கு வெக்கவெல்லாம் தேவையில்ல, உடனே பேட்டீஸ் செஞ்சுக்கலாம். பேட்டீஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி லேஸோ அந்த முறையில் உங்களுக்கு பேட்டீஸ் செஞ்சுக்கலாம். உருட்டின மாவு வந்துட்டு மிச்சம் தடிப்பமும் இல்லாமல் மெல்லிசும் இல்லாமல் தட்டிட்டீங்க அப்படின்னா பேட்டீஸ் வந்துட்டு சரியாக வரும். பேட்டீஸ் கறி ரெசிபி வந்துட்டு நான் இங்கே ஷேர் பண்ணலை, ஏற்கனவே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற சுற்றி அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்டா பார்த்துக்கோங்க. அவனை வந்துட்டு 180 பாகை செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மேலால் மில்க் வாஷ் அப்படி இல்லாட்டி எக் வாஷ் பண்ணிவிட்டு மிடில் ரேக்கில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அந்த மாதிரி பேக் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.